ஏம்பா பேரங்கெல்லாம் இருக்குதா இல்லையா? எல்லாம் செக்கு மட்டும் போய் நிக்குது. என்னதான் இருக்குது? இட்லி, வடை, தோசை, பூரி, மசாலா, சப்பாத்தி, பரோட்டா எல்லாமே இருக்கு சார். எல்லாமே இருக்குது. எங்க கையில காசு தான் இல்ல. சார் சொல்லுங்க சார், என்ன சார் சாப்பிடுறீங்க? உட்காருங்க. ஆஃபர் வேற நீங்க போயிட்டு இருக்கீங்க சார். ஆஃபரா? என்ன ஆஃபர்? அப்படி இல்லம்மா, ஆஃபர். OFFER. ஆடி மாசம் வருதுல்ல, அதனால ஆஃபர் ஒன்று போட்டுக்கிறோமா. ஆடி மாசம் அப்புறா? என்ன ஆஃபர்? குடும்பமே மலை கூடம் பள்ளிக்கூட்டு பக்கம் ஒதுங்குதில்ல போல. ஏய் தொண முஞ்சியா, என்ன ஆப்பர்னு கேட்டா அது ஸ்கூல் பக்கமா ஒதுங்குது இல்லைன்னு சொல்றா. நீ பாத்தியா? அவள் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு வந்துக்கிறா. இங்கிலீஷ் மீடியமா? தாத்தா இங்கிலீஷ் மீடியமா படிச்சது? அவ எங்க படிச்சா? நம்ம ஊர் கான்வென்ட்ல ஆயாவாள் செஞ்சடா. ஏங்க என்னதாங்க அப்புறம் சொல்லுங்க. அது என்ன அப்பர்னா? கம்னுரா, நானே சொல்றேன். அது என்ன ஆஃபர்னா, ஏய் நீங்க சொல்லவே மாட்டீங்க. டேய் வாங்க நம்ம பக்கத்து ஹோட்டல் போய் சாப்பிடலாம். சார் 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 மேடம், இங்கிலீஷ் மேடம் நில்லுங்க ஒரு நிமிஷம். இங்க பாருங்க, எவ்வளவு வேணாலும் நம்ம கடையில சாப்பிட்டுக்கலாம். டேஸ்டா இருந்தா மட்டும் நீங்க துட்டு கொடுத்தா போதும். திருடா ஆப்பர். நான் இது மாதிரி ஆப்பர் நான் பார்த்ததே இல்லையா? சார் அதான் சார் ஸ்பெஷல் ஆஃபர் சார். சாப்பிட்டு பேச்சு பாரு மாட்டீங்களே. நேரம் சரியில்லைனா வாட்ச கூட மாத்துவாரு, ஆனா பேச்ச மாத்த மாட்டாரு ஓனரு. அப்பா நல்லா ஆப்பர் தான் போட்டுக்கிறானுங்க. சாப்பிட்டு ஜூட்டு வேண்டியதான். ஏப்பா நல்லா இருந்தா தானே துட்டு? சார் நாங்க எதுக்கு சார் பேச்ச மாத்த போறோம்? நல்லா இருந்தா தான் சார் துட்டு. டேஸ்ட் அப்படி இருக்கும் சார். அந்த நம்பிக்கையில் தான் சார் சொல்றேன். போய் உட்காருங்க சார். மேடம் இங்கிலீஷ் மேடம் நீங்களே போய் உட்காருங்க. அப்புறம் மேடம் நீங்களே உட்காருங்க. எப்பா பீஷா போய் உட்காரா.